தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் அவருக்கு ரெண்டு கெரியர் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க நம்ம அப்பா அம்மா. ஒன்றா நீ இன்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா டாக்டர் ஆகணும். வேறு எதுவும் ஆகிட மாட்டாங்க உங்களை. நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கணும்னு சொல்லி பாருங்கள், ஃபஸ்ட்டு நீ டாக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மாவுக்கும் பெரிய கனவு என்னை எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கணும்னு. நான் அவ்வளோ மார்க் வாங்கினேன். நான் வாங்கின மார்க்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கொடுக்கல. ஐ ஜாயின் லோயலா காலேஜ். இப்போ என்னோட கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்றா மீட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்தது. திருப்பி அதே ரொட்டேரியன் வந்தார். தம்பி, நம்ம ஏன் ஒரு ரோட்ராக் கிளப் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னாரு. ஆஹா, அடிமை ஒருத்தர் சிக்னாரியா, வாங்க 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 சார். ரோட்ராக் கிளப்னா என்ன சார்? இப்போ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்களா ஸ்கூலுக்கு? இதே தான் தம்பி காலேஜுக்கு பண்ணால் ரோட்ராக் கிளப். வி வில் கிவ் யூ த வென்யூ. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணலாம், இதேமாரி ஏதாவது கம்யூனிட்டி ஒர்க் பண்ணலாம். வி வில் சப்போர்ட் யூ வித் ஃபண்ட்ஸ் அப்படின்னாங்க. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா ஒரே ரீசன் தான் நான் ரோட்ராக்ல ஜாயின் பண்ணது 94. வேறு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட படித்த பசங்க வேறு காலேஜில் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியணும். பார்க்கறதுக்கு ஒரு ரோட்டரி கிளப் டீ காஃபி சமோசாவும் கொடுக்குறாங்க, ஏசி ஆள் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வி வில் ஆல் ஜாயின் ரோட்ராக் அப்படின்ட்டு ரோட்ராக் கிளப்ல வந்து சேர்ந்துட்டோம். அகெயின் ஹேட் நோ ஐடியா ஆன் வாட் ரோட்ராக் வாஸ் ஆல் அபவுட். ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு அந்த அதே ரொட்டேரியன் வந்து கேட்டார், நீங்கள் ஒரு வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணல தம்பி, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சொன்னார், இந்த பாருங்கள், ஒரு ஸ்காலர்ஷிப் ரெக்வஸ்ட் வந்திருக்கு ஒரு பையன்கிட்ட இருந்து. இந்த பையனுக்கான ஸ்காலர்ஷிப் உங்களால் பண்ண முடியுமா பாருங்க. என்ன ஸ்காலர்ஷிப்னா, ஒரு பையனுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கி கொடுக்கணும், கேஷியோ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கி கொடுக்கணும். அதான் ரெக்வஸ்ட். 2800 ருபீஸ் செலவாகும் அப்படின்னாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இத்தனை நாள் டீ காஃபி சமோசா வாங்கி சாப்பிட்டோமே, அதுக்காகவாது நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்போ அந்த போர்டு மீட்டிங் நடக்குது. 8 ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பார்க்கும்போது அவருடைய லெட்டர், முன்னாடி லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு சொன்னான், இவன் எந்த காலேஜில் படிக்கிறான்னு பாரு, இந்த பையனுக்குலாம் நம்ம எதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா அவர் படிக்கிற காலேஜ் வந்து சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரி. அந்த கல்லூரி எதுக்கு பிரபலம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அடிதடி நடக்கும், ஸ்ட்ரைக் நடக்கும், பஸ் டே அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் அடித்து உடைப்பாங்க. அந்த காலேஜ்னாலே பயம் எல்லாருக்கும். அப்போ என் ஃப்ரெண்டோட ஐடியா என்னென்னா, அது மாதிரி காலேஜில் படிக்கிறவனுக்கு என்னடா ஸ்காலர்ஷிப் அப்படின்னா. உடனே என் கூட இருந்த இன்னொரு பையன் அடுத்த பேஜை திருப்பினா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவனோட மார்க்ஸை பாரு அப்படின்னா. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஃப்ரம் நந்தனம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இந்த பையன் 5 பேப்பர் ஒரு வருஷம், 15 பேப்பர் 3 வருஷமோ 100 out of 100, 15 papers 100 out of 100 வாங்கியிருக்கான். காலேஜே நடக்காது அந்த காலேஜில். He has secured admission in BTech in MIT and he wanted to buy a scientific calculator. இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னால், கண்டிப்பாக இவனுக்கு எதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் வீட்லேயே போயிட்டு எங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்டலாம் 300 400 வாங்கி சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கணும். இப்போ நான் வாங்கின மார்க்குக்கு எங்கள் அப்பா கிட்ட போய், நான் வேற ஒரு பையனை படிக்க வைக்க போகிறேன்ப்பா, பைசா கொடுப்பா 300 அப்பா கழுத்து மேலே அடிப்பார். அப்பா கிட்ட நான் புக்கு வாங்க போகிறேன்ட்டு போய் சொல்லி ஒரு 300 வாங்கிட்டேன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம். வி பாட் அ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அண்ட் கேவ் இட் டு திஸ் ரொட்டேரியன். சார், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டன், நீங்கள் போய் கொடுத்துடலாம் அப்படின்னு. அவர் போய் கொடுத்துட்டார், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொடுத்துட்டாரு. அன்னைக்கு அந்த பையன் பெருசாக எதுவும் சொல்லலை, தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான். இது நடந்தது 95. 1998 ஐ கெட் அ லெட்டர் ஆன் அ BHEL லெட்டர் பேட், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லெட்டர் பேட்ல செந்தில்வேல் அப்படின்னு போட்டு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் வாஸ் ரிட்டன் இன் திஸ் லெட்டர். நான் வீட்டில் பத்திரமா வச்சிருக்கேன். பட் ஐ நோ திஸ் லெட்டர் பை ஹார்ட். It read, Dear Rotractor past President Sujit Kumar, thank you for your timely help of providing me with a scientific calculator. You will not know how much it helped me to finish my degree. Now I want to let you know that I'm campus placed with Bharat Heavy Electronics and I'm placed with a salary of 26,000 rupees. That's my first month's salary. Please accept a check in favor of Rotrac Club of Tambaram for 13,000 rupees. The remaining 13,000 rupees I have donated to an orphanage in memory of my mother who is no more அப்படின்னா. இது படிக்கும் போது எனக்கு அப்படியே புல் அரிச்சுது. ஃப்ராங்க்லி அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வாங்கி கொடுக்க சொன்னும் போது, அந்த ரொட்டேரியன் வாங்கி கொடுக்க சொன்னும் போது என்னன்னே தெரியாமல் we just went and did it. 4 years later, this kind-hearted man sends me a check for 13,000 rupees. And you know what? Sendilvel works for the UNESCO today as one of the project directors. He is one of our biggest funders. என்னோட ஃபவுண்டேஷனுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் வேணும் அப்படின்னா he is the guy who funds. And I met him only 4 years back. We have been only like pen friends all this while. அன்னைக்கு தான் ஐ ரியலைஸ் வாட் இஸ் திஸ் பவர் ஆஃப் கிவிங். ரோட்டரி இன்கல்கேட்டட் தட் பவர் ஆஃப் கிவிங். அண்ட் த ரொட்டேரியன்ஸ் அட் ஹூம் ஐ சா இன் ஆர் டிஸ்ட்ரிக்ட், எங்கள் டிஸ்ட்ரிக்டில் பார்க்குற ரொட்டேரியன்ஸ் எல்லாருமே அப்படி பார்ப்போம், வாவ் அப்படின்னு. ஏன்னா தேவர் ஆல் லிவிங் ரோல் மாடல்ஸ் ஃபார் அஸ். ஸோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு. பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்னு வாங்க. ரொட்டேரியன்ஸ் வேறு எதை பற்றி நீங்கள் பெருமை தட்டிக்க வேணாம். நான் ரொட்டேரியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் போதும். இந்தியாவில் இன்னைக்கு போலியோ இல்லை அப்படின்னா
ரொட்டேரியன்ஸ் இல்லைன்னா சான்ஸே கிடையாது, இம்பாசிபிள், 100%. அதை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஒருத்தர் வாயிலையும் போய் ஒரு குழந்தை வாயிலையும் நீ போய் சொட்டு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும், 3 சொட்டு கொடுக்கணும், 4 சொட்டு கொடுக்கணும் அப்படின்னு. சில ஸ்லம்ஸில் ஹட்மெண்ட்லாம் திட்டுவாங்க, இது கொடுத்தா ஜுரம் வரும், அடிச்சு துரத்திடுவாங்க சில இடத்துல. அப்போ தான் ஒரு ரொட்டேரியன் சொன்னார், என் ஃப்ரெண்டு சொன்னான், சார் இந்த மருந்து கொடுக்குறது யார் வேணால் கொடுக்கலாம் சார் அப்படின்னு. அப்போ ஒரு ரொட்டேரியன் சொன்னார், தம்பி அப்படி கிடையாது, நீ போய் சும்மா வாயில் மருந்து கொடுத்துட்டு வரலப்பா, you are actually blessing the kid. And what are you actually saying to the kid? That generations after this, you and your generations after this will be able to walk properly. We are eradicating polio. You don't know the impact of what we are doing அப்படின்னாரு. So every single act, எனக்கு சின்ன வயசுல இருந்து the idea of giving came not from my family, not from the school that I studied. நான் படித்த ஸ்கூல்லையோ கல்லூரியில எனக்கு சொல்லி கொடுக்கல. வாரத்துக்கு வாரம் ஈவினிங் சாட்டர்டே சண்டே போய் ரொட்டேரியன்ஸோடையும் ரோட்ராக்டர்ஸோடையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் யூ கெட், தமிழில் சொல்லணும்னா மகிழ்ச்சி. எதுலேருந்து மகிழ்ச்சி? கோடியாக பணம் சம்பாதிப்பது மகிழ்ச்சியா? நிறைய பேர் சொல்லுவாங்களே, பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, மாப்பிள்ளைக்கு கை நிறையா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு. ரோட்டில் இருக்க பிச்சைக்காரன் கூட கை நிறைய பைசா வச்சிருக்கான், டஸ் நாட் மீன் இஸ் ஹாப்பி. அட் த சேம் டைம் அ guy who makes crores and crores of rupees, அவரும் சந்தோஷமா இருக்காருன்னா அது கிடையாது. எதில் மகிழ்ச்சி அப்படின்னா, ஒன்று நம்ம செய்கிற வேலை ஒன்றுத்தர பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுச்சுன்னா அதில் அளவில்லா மகிழ்ச்சி. ரெண்டாவது, இஃப் ஐ எம் பீயிங் an inspiration to somebody else, என்னோட வாழ்க்கை அடுத்தவருக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சுன்னா that gives happiness. நீ என்ன காரில் வேணா வா, BMW கார் வாங்கி இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு நீ மாருதி 800லேயே வந்துடலாமே. ஸோ மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, நம்மளால் கொடுக்க முடியும் ஒரு விஷயத்த. தமிழறிமணியன் பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டு போனார், வாங்குபவர்களை விட கொடுப்பவர்களுக்கு தான் மகிழ்ச்சி ஜாஸ்தி. ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, உன்னோட வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னாங்க. வாட் யுவர் ரைட் ஹேண்ட் டேஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் ஷுட் நாட் நோ. ரோட்ரி, லயன்ஸ், ரோட்ராக், லியோ, இன்ட்ராக்ட் இவங்கெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, ஆர் மெனி ஆஃப் திஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் ஆர்கனைசேஷன், உன் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரிய வேண்டும், பக்கத்து வீட்டு கைக்கு தெரிய வேணும், ஊருக்கே தெரியணும் அப்படின்னாங்க. எதுக்கு? ரொம்ப சிம்பிள். இஃப் யூ கேன் பி அன் இன்ஸ்பிரேஷன், நீ கொடுப்பதை ஒன்றும் ஊருக்கு ஃபுல்லாக டமரா அடிச்சு சொன்னால் உன்னை பார்த்து ஒன்றும் 4 பேர் செய்ய மாட்டானான்னு சொல்லுவாங்க. சென்னை ஃப்ளட்ஸ் வந்தது 2015. அந்த ஃப்ளட்டு வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஏழை பணக்காரன் எல்லாரையும் நடுரோட்டு கொண்டு வந்துச்சு. நார்மலாக பயங்கரமாக மழை பெஞ்சுதுன்னா ஏழைகளுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பழக்கமான விஷயம். உடனே ரிலீஃப் கேம்புக்கு போவாங்க, அங்கே சாப்பாடு கிடைக்கும், 4 நாள் 5 நாள் இருப்பாங்க, தென் they'll come back. சென்னை ஃப்ளட்ஸ் ஆஃப் 2015 என்னன்னா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் உன்னை நடுரோட்டில் நிற்க வந்தது. ரூஃப் டாப் 13th floor சி ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ரைட்டு. பிரெட் பேக்கெட் வாங்க கீழே வந்தாகணும், வர முடியாது. அக்கௌண்ட்டில் நிறைய பைசா இருக்குது, மாடியில் போய் பார்த்துட்டு இருக்கோம் யாராவது பிரெட் போட மாட்டாங்களான்னு. அப்போ இவ்வளவு இந்த அளவுக்கு தண்ணியில் பால் பேக்கெட் கொடுக்க போனோம் நாங்கள் எல்லாரும், வாலண்டியர்ஸ் நிறைய பேரோட. அப்போ ஒரு அம்மா நின்று இருந்தாங்க, அந்த அம்மா கிட்ட பால் பேக்கெட் வேணுமான்னு கேட்டேன், வேணாம் தம்பி அப்படின்ட்டாங்க. தாண்டி போயிட்டோம். திருப்பி வரும்போது அந்த அம்மா மெதுவாக என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஒரே ஒரு பால் பேக்கெட் இருந்தால் கொடுக்குறீங்களா அப்படின்னாங்க. என்னம்மா போகும்போது கேட்டேனே பால் பேக்கெட் வேணுமான்னு கேட்டால், அப்போ வேணான்னு சொன்னீங்களே இப்போ வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை தம்பி, போகும்போது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, உங்களுக்கு முன்னாடி போன குரூப்பு பால் பேக்கெட் கொடுக்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, பால் பேக்கெட் கொடுக்குறத ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் அப்படி உதவி வாங்குறது வந்து எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குன்னு. சென்னை ஃப்ளட்ஸ் அப்போ நீங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் போஸ்ட், நான் இதை கொடுத்தேன், நான் அதை கொடுத்தேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன் அப்படின்னுவாங்க. எனக்கு அதில் ஒரு விஷயம் புரிஞ்சுது, கொடுப்பவர்களுக்கு மகிழ்ச்சி ஜாஸ்தி, வாங்குவவர்களுக்கு அதே அளவு மகிழ்ச்சி கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. காலேஜ் படிக்கும்போது ஆரோக்கியசாமி என்னோட கிளாஸ்மேட் இருப்பான். எவ்ரி செமஸ்டர் அவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, 2000 ரூபா கொடுப்பாங்க. உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்காலர்ஷிப் வாங்கினா என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல போயிட்டு ட்ரீட் கொடுறா அப்படின்னுவோம். அவனும் ட்ரீட் கொடுப்பான். ஃபஸ்ட் செமஸ்டர் கொடுத்தான், செகண்ட் செமஸ்டர் கொடுத்தான். அப்போ நான் என்ன பண்ணேன், 6வது செமஸ்டர் அவனை பார்த்து கேட்டான், டே ஆரோக்கியம், செம்ம லக்கில் உனக்கு செமஸ்டர் ஸ்டேஜில் கூப்பிட்றாங்க, சீஃப் கெஸ்ட் வந்து உனக்கு இது சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, பைசாலாம் கொடுக்குறாரு, செம்ம ஹாப்பியாக இருப்பல்ல அப்படின்னா. அவன் அப்படியே என்னை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னான், எதிராக சந்தோஷம், நல்லா படிக்கிறேன்றக்காக நான் மேலே கூப்பிட்டு கொடுக்குறாங்க, வசதி வாய்ப்பு இல்லைன்னு என்னை கூப்பிட்டு மேலே கொடுக்குறாங்க, நானும் அது வெக்கமே இல்லாமல் வாங்கிட்டு வரேன், இதில் என்னடா சந்தோஷம் அப்படின்னா. ஸோ we think when we give, the other person is happy, not necessarily my dear friends, not necessarily. இதெல்லாம் வச்சு தான் நான் டிசைட் பண்ணேன், when I run my foundation,
some of the guiding principles what Rotary taught me should be inculcated, and I also thought my own personal philosophy, my own personal principles should also come into picture. இதெல்லாம் நடந்தது. I built a successful career with Infosys. I had human resources for Infosys. நல்ல டீசெண்டான சம்பளம், lovely family, Rotary-க்கும் I was doing a lot of training programs. Career counseling was my passionate area. I started doing that. 2012ல் என் வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதுரையில் ஒரு பெரிய மாநாடு, April 1st of 2012 கெரியர் கவுன்சிலிங்கான ஒரு பெரிய செமினார் நடந்தது. அந்த செமினார் முடிச்ச உடனே ஒரு தமிழ் நாளிதழ் அவரோட ரிப்போர்ட்டர் வந்தார் என்கிட்ட சொன்னார், வெளியில் ஒரு பொண்ணு நிற்கிறா சார், அவள் உள்ளே வர மாட்டேங்கிறா, உங்ககிட்ட பேசணுன்றா, ஒரு நிமிஷம் நீங்கள் வெளில வந்து பேசிட்டு போக முடியுமா அப்படின்னாரு. நான் வெளியில் போனேன். இவ்வளோ குட்டியாக ஒரு பொண்ணு, அவள் போட்டிருந்த சல்வார் கமீஸ் இங்கே இருக்க எந்த குழந்தைங்களுக்கும் நீங்கள் போட விட மாட்டீங்க, குழந்தைங்களை விடுங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் கால் மிதியை கூட போட மாட்டீங்க, அவ்வளோ அழுக்கான ஒரு சல்வார் கமீஸ் போட்டிருந்தா அந்த பொண்ணு. ஒரு நோட் புக்கை இப்படி செஸ்டோட இப்படி வச்சுருந்தா. நான் போன உடனே அழகான மதுரை தமிழில், அண்ணே வணக்கம்ண்ணே, படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணுண்ணே, அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா. ஸ்ட்ரைட்டாக ஒரே கேள்வி தான், படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணும், அது மாதிரி ஒரு வேலை சொல்லுங்கள் அப்படின்னா. என்கிட்ட யாருமே அப்படி டைரெக்டாக கேட்டதில்லை. இப்போ நான் என்ன பண்ணேன், நீ யாருமா, உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரோவ் பண்ணேன். அப்போ அவள் சொல்கிறா, அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா முழு நேர குடி, தம்பி தங்கச்சி அவளுக்கு இருக்காங்க. அப்போ அவள் சொல்கிறா, சரி உன்னை யார் படிக்க வைக்கிறா அப்படின்னு கேட்டேன். சொன்னா, அண்ணே நான் தானே வேலை செஞ்சு படிக்க வைக்கிறேன் தம்பி தங்கச்சிங்களா அப்படின்னா. நான் சொன்னேன், நீ என்னம்மா வேலை செய்கிற அப்படின்னு. அண்ணே நான் 4 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன்னே அப்படின்னா. காலையில் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன், சாயங்காலம் 2 வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன். ஷி ஒர்க்ஸ் as a domestic maid in 2 houses in the morning, 2 houses in the evening. அதுக்கப்புறம் கார்பரேஷன் ஸ்கூலில் போய் படிக்கிறா, தம்பி தங்கச்சிக்கு சமைச்சு கொடுக்குறா. அப்பா மீதி இருக்கிற பைசாவை வீக்கெண்ட் பிடிங்கிட்டு போயிடுவார். இது கேட்கும் போதே கஷ்டமாக இருந்தது. அப்போது நான் கேட்டேன், சரி நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்போ 12th ரிசல்ட்ஸ் வரல வெளியில், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டேன். அப்போது ஒன்றும் யோசிக்காமல் சொல்கிறான், அண்ணே 3 ரிவிஷன் எக்ஸாம் வச்சுருக்காங்க இது வரைக்கும், இந்த 3 ரிவிஷன்லேயும் நான் 1200க்கு 1150க்கு குறைஞ்சி வாங்கினதே கிடையாது அப்படின்னா. The least I have scored is 1150. I have not scored anything less than that. அப்படியே பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா என்னோட 12th மார்க்கை 2ஆல் பெருக்கினா கூட அவ்வளோ வராது. Even if I multiply my 12th marks by 2, I will not reach there. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட யாரா உதவின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் us will do this. First we will open our wallet, அதில் இருக்க பைசா எடுத்து கொடுப்போம். Invariably everyone in this hall would have done it. உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை அதை பண்ணியிருக்கீங்க. ரொட்டேரியன்ஸாக இருந்தால் அது வாரம் பண்ணுவீங்க. சன்ஷைன் ஃபண்டு, ஒய்ஃபுக்கு பர்த்டே, ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, பாட்டிக்கு பர்த்டே, தாத்தாக்கு பர்த்டேனாலும் நம்ம we give funds, right, which goes for a cause. Rotarians, I think you always are blessed with a big heart ன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பண்ணியிருப்பீங்க, நானும் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பைசா கொடுக்கறதால ஒரு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சது எனக்கு. I didn't give her the money and I didn't know how to help her also. நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் வாங்குற சம்பளத்தில் என்னால் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுமானா கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். ஒரு குழந்தைய கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். பட் the thought that was running in my head is, இது மாதிரி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க? ஸோ I decided, வாலெட் எடுத்தேன், என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, உன் ரிசல்ட்ஸ் வந்தோடனே என்னை கூப்பிடு, நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. அதான் சொல்லுவல, சில நிகழ்வுகள் நம்மளை புரட்டி போடுன்னுவாங்க. அன்றைக்கி மதுரையிலேருந்து அடுத்து நான் சேலத்துக்கு வரணும் பேசுகிறதுக்கு. அந்த காரில் ஒரு 3.5 மணி நேரம் தனியாக நான் மட்டும்தான் இருக்கேன். திருப்பி இந்த பொண்ணோட தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அப்போ என்னோடய ஃபோனை எடுத்து ஃபோன் புக்கில் யாரெல்லாம் பேர் இருக்கான்னு சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், உங்கள் நம்பர்ஸ் முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்களோ அந்த ப்ரொஃபஷன் லிங்க்டாக நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ரோட்டரினா யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் காண்டாக்ட்ஸ் ஆஃப் ரொட்டேரியன்ஸ் இன் அண்ட் அரவுண்ட். இஃப் யூர் அ மெடிசன், இஃப் யூர் அ டாக்டர், யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் டாக்டர்ஸ். அண்ட் அகடமிஷியன் வில் ஹேவ் லாட் ஆஃப் அகடமிஷியன்ஸ் நம்பர். இப்போ ஏன் நம்பர் ஃபோன் எடுத்து பார்த்தா 2-3 டைப் ஆஃப் நம்பர்ஸ் தான் இருந்தது. ஐ ஹேட் அ லாட் ஆஃப் அகடமிஷியன்ஸ் நம்பர், ஐ ஹேட் லாட் ஆஃப் HR ப்ரொஃபஷனல்ஸ் நம்பர். அப்போ யோசிச்சு பார்த்தேன், இத்தனை காலேஜ் பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியுது, சேர்மன் தெரியுது, நம்ம தான் இந்த காலேஜுக்கு இத்தனை முறை போய் பேசியிருக்கோமே, வெக்கத்தை விட்டு ஒரு ஆள்கிட்ட ஃப்ரீ சீட் கேட்டுருவோமா அப்படின்னு தோணுச்சு. அன்னைக்கு தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நமக்குன்னு ஒரு உதவி கேட்கணும், நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவர் போய் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கூனி குறுகி தான் போய் கேட்க முடியும். யுவர் ஷோல்டர்ஸ் வில் ட்ரூப். நீங்கள் போய் இப்போ நான் சார்கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்குறேன்னா, ஹலோ சார் ஒரு 500 ரூபா கொடுங்க சார் அப்படின்லாம் கேட்க முடியாது. மை ஷோல்டர்ஸ் வில் ட்ரூப், மை வாய்ஸ் வில் பிகம் ஃபீபிள். ரொம்ப சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், ஒரு 500 ரூபா கொடுங்க சார் அப்படின்னு. நீங்கள் உங்கள் பர்சனல் ஃபேவர் கேட்குறோன்னா அதே விஷயத்த
அந்த உதவி யாருன்னே தெரியாது. உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு போய் அந்த ஒரு உதவி கேட்டு பாருங்க, உங்க குரல்ல ஒரு கம்பீரம் தெரியும். அன்னைக்கு என் குரல்ல ஒரு கம்பீரம் இருந்தது. சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மன் ஃபோன் பண்ணேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமா? ஃப்ரீ சீட்னா இட் ஹேஸ் டு பி ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ, உங்களால் முடியுமா அப்படின்னு. அப்புறம் யோசித்தேன், ஐயோ ஃப்ரீ சீட் கொடுக்கறதுக்கு இவர் ஏதாவது யோசிக்க போகிறாரு. நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேணாம் சார், நீங்கள் ஒரு சீட் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் காலேஜ் கூப்பிட்றீங்களோ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு போகிறேன், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஐ வில் டூ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், அப்படி யோசிச்சாரு, ஒரு சீட் இல்லை சுஜித், ஐ வில் கிவ் யூ 20 சீட்ஸ்னாரு, 20 சீட் தரேன் அப்படின்னாரு. இப்போது நான் கேட்டது ஒரு சீட்டு, எனக்கு கிடைச்சது 20 சீட். 20 பசங்களை படிக்க வைக்க முடியும். 20 சீட்டுக்கு எப்படி பசங்களை சோர்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. என் ஆறுயிர் நண்பன், உண்மையாகவே என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், சினிமாவில் ரேடியோலாம் வந்துட்டு இருக்காரு. பாலாஜி நானும் டீ குடிக்கும் போது ஒரு நாள் சொன்னான், பாலாஜி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் 20 சீட் தரேன்றாங்க அப்படின்னா. அவன் தான் தெரியும் இல்லை, வாய் ஜாஸ்தி அவனுக்கு. அவன் அப்படி பார்த்துட்டு, உண்மையாக இவ்வளோ நல்லவங்களாமா இருக்கிறாங்க அப்படின்னா. அப்போ 20 பேர் படிக்க வைக்கலாமா நம்ம அப்படின்னா. ஆமாம் பாலாஜி, என்ன பண்ணலாம் அப்படின்னா. சரி சரி வாங்க என் கூட அப்படின்னா. கடகடன் போனோம், பிக் எஃப்எம் ஸ்டூடியோ போனோம், ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்தான், வாங்க நம்ம ஒரு ரேடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்னா. என்ன ரேடியோ ஷோ? இல்லை உங்ககிட்ட 20 சீட் இருக்குன்னு சொல்லுங்க, அப்போ நம்ம பசங்கள்லாம் வருவாங்களா, நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னா. இப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் மாற்றம் ஃபவுண்டேஷன். 2012 மாற்றம் ஃபவுண்டேஷன் பேர்லாம் கூட எழுதல. அப்போ பாலாஜி கிட்ட சொன்னேன், ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடு எனக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து ஐ ரோட் 5 கைடிங் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மை ஃபவுண்டேஷன். பாயிண்ட் நம்பர் 1, ஆர்ஃபன் சில்ட்ரன் வில் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அனாதை குழந்தைகளுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ், கேள்வியே கிடையாது. அப்பா அம்மா இல்லையா, நீ கேட்குற கோர்ஸ் கிடைக்கும் ஃபவுண்டேஷனில். நம்பர் 1. நம்பர் 2, சிங்கிள் பேரண்ட், அப்பா இல்லை அம்மா இல்லை, வறுமை கோட்டு கீழே இருந்தால் உனக்கு கண்டிப்பாக சீட்டு. வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன். 4வது முக்கியமான ஒரு விஷயத்தை எழுதணும். அந்த ஒரு விஷயம் தான் நிறைய என்ஜிஓஸ் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு. எங்ககிட்ட படிக்கிற குழந்தைங்களுடைய புகைப்படமோ வீடியோவோ எக்காரணத்தை கொண்டும் வெளியே விடமாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். ரைட்? நீங்கள் மாற்றம் ஃபவுண்டேஷன், எங்களோட வெப்சைட் வந்து matramfoundation.com. யூ கோ டு அவர் வெப்சைட், you will not find a single picture of our kids who are studying with us. ஏன்னா ரொம்ப தெளிவாக இருந்தோம், அவங்களுடைய இயலாமையை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்திடக்கூடாது. மாற்றம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. 6 மாதத்துக்கு மட்டும் தான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணோம். 5வது விஷயம் என்ன சொன்னோம்னா, ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு பணம் மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வாட் வி டூ, there are colleges which gives us seats, there are people who wanted seats. இதை இணைக்கிற பாலமாக மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ ஒரு குழந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட மாற்றம் ஃபவுண்டேஷன் இன்னைக்கு 482 குழந்தைகள் in 27 different institutions are studying across தமிழ்நாடு. இன்ஜினியரிங், லா, மெடிசன், நர்சிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹெச்ஆர் கோர்ஸ், MBA, இதெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கோம். சரி, இந்த முதல் குழந்தை வீட்டு வேலை செஞ்சுட்டு இந்த பொண்ணு போன வருஷம் பாஸ் அவுட் ஆயிட்டா. 2017 she passed out with a CGPA of 9.2. இப்போ எங்கே வேலை செய்கிறான்னா ரொம்ப தூரத்துலேருந்து இல்லை, இங்கேருந்து கூப்பிட்ற தூரத்தில் கோரமங்கலாவில் ஒரு ரொபோட்டிக்ஸ் ஃபார்மில் 6.75 lakhs ஆனுவல் காம்பன்சேஷனில் she is working. That's a first success story. எது மகிழ்ச்சின்னு கேட்டிங்களே, இதுதான் மகிழ்ச்சி எங்களை பொறுத்த வரைக்கும். கண்ணுக்கு நேராக you can see a difference from a domestic maid working for a robotics firm. The second story that I wanted to tell you, குறிப்பாக நம்ம பசங்களுக்கு ஆன்ஸ் அண்ட் ஆனட்ஸ் இருக்காங்க பாருங்க, நம்ம பசங்களுக்கு உண்மையாக பசினா என்ன நம்ம குழந்தைங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் குழந்தைங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. ஏன்னா உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. குழந்தைக்கு பசிக்குன்னு அப்படி தெரிஞ்சாலே there is something which is available. என்கிட்ட படிக்கிற ஒரு குழந்தை இருக்கா, we picked her up from கும்பகோணம் 2 years back. நெசவு தொழிலாளி, அப்பா அம்மா. இந்த பொண்ணு UKG படிக்கும் போது அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்ல. பாட்டி தான் படிக்க வச்சிருக்காங்க, அருமையான மார்க்கை. ஃபவுண்டேஷன் எல்லாரும் என்ன அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நான் தான் போய் பிக்கப் பண்ணுவேன் ஃபியூ வாலண்டியர்ஸோட. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து பஸ் டிக்கெட் அனுப்பிச்சாச்சு. நான் சொல்கிறேன், தாம்பரம் ரயில் பஸ் ஸ்டாண்ட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்போமா, எல்லாம் நாளைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டியா எல்லாம் கேட்டுட்ருக்கேன். அப்போ அந்த பொண்ணு வந்து நான் எல்லாம் ரெடியாக இருக்கேனே அப்படின்னுச்சு. தெரியாமல் நான் ஒரு கேள்வி கேட்டேன் பேசும்போது, சாப்பிட்டியான்னு கேட்டேன். நார்மலாக நீங்கள் when you inquire with people, normally it's quite common that you ask them, டின்னர் சாப்பிட்டீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிட்டியான்னு கேட்டேன். அந்த பக்கத்தில் அந்த குரல், அந்த பொண்ணு சொல்லுது, அண்ணே நான் ஒருவேளை தானே சாப்பிடுவேன் அப்படின்னா. I eat only once a day. ஒருவேளை தான் சாப்பிடுவியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா. ஏன் ஒருவேளை தான் சாப்பிடுவேன்? ஏன்னா நம்ம பட்னியே இருந்தது இல்லைல்ல. இப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அண்ணே ஸ்கூலில் சத்துணவு போடுவாங்க,
மதிய உணவு, சத்துணவு, மிட் டே மீல்ஸ், அது ஒருவேளை தானே சாப்பாடு. எங்கள் பாட்டி என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதே அந்த சத்துணவு சாப்பிட்றதுக்கு தான். அதில் நான் நல்லா படித்ததுனால எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் வந்து உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கூல் லீவ் இல்லை, அதனால் மத்தியானம் சாப்பாடு கிடையாதுண்ணே. பாட்டி காலையில் 2 ரூபா இட்லி கொடுப்பாங்க, 2 ரூபா கொடுப்பாங்க. நான் 2 இட்லி சாப்பிடுவேன். அடுத்த நாள் காலையில் தான் 2 இட்லி. A kid survives on 2 idlis for the entire day. The next day morning அடுத்த breakfast. அதனால தான் leaders like காமராஜர், leaders like MGR can never be forgotten. They are legends. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கல்வி அறிவுக்கு முன்னாடி உனக்கு வயிற்றுல சாப்பாடு போனால் தான் படிக்கவே முடியும். எத்தனோ குழந்தைங்க இன்னைக்கும் எங்கள் ஃபவுண்டேஷனில் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் ஸ்கூலுக்கே போயிருக்காங்க. இதை கேட்கும் போது எனக்கு கஷ்டமாகுது. நான் டாப்பிக்கை மாற்றிடலான்னு நினச்சேன். சரிம்மா கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், நாளைக்கு நீ வந்துடுறல, நாளையிலேருந்து உன் ஹாஸ்டலில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்து அந்த பொண்ணு கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டா என்னை பார்த்து, அண்ணே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா. இப்போ போய் சொல்ல முடியுமா? உண்மையை தானே சொல்லி ஆகணும். சார் சாப்பிட்டோமா அப்படின்னு. என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, சப்பாத்தி சாப்பிட்டோமா அப்படின்னா. அந்த சைட்லேருந்து அந்த வாய்ஸ் என்ன சொன்னிச்சு தெரியுமா? சப்பாத்தியாண்ணே, 9 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாண ரிசப்ஷனில் சாப்பிட்டேன்னே அப்படின்னா. சப்பாத்தி வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஃபுட் ஐட்டம்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரியும். ஏன்னா டெய்லி என் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுவேன், டெய்லி சப்பாத்தி போட்டு சாவடிக்கிறேன், வேற ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு. ஒரு மாதம் அந்த பொண்ணு காலேஜ் சேர்ந்த பிறகு ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் ரிவ்யூ மீட்டிங் நடத்தினேன், காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எந்திரிச்சு வந்து என் கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா, அண்ணே இந்த காலேஜ் டைரக்டர் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். அவங்கக்கிட்ட சொல்கிறீங்களா, இங்கே பிள்ளைங்கள்லாம் சாப்பாடு ஃபுல்லாக நிரப்பிக்கிறாங்க பிளேட்டில், அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் கொண்டு போய் குப்பை தொட்டில் போடுறாங்க, எவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக இருக்குன்னு. பசியில் இருக்கவனுக்கு மட்டும்தான் பசியோட அருமை தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, கடைசி பருக்கை இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு அவங்கள சாப்பிட சொல்லுங்கள். உன்னால் முடியலன்னா தேவையில்லை, கம்மியாக சாப்பிடு, பரவாயில்ல. ஏன்னா என் ஃபவுண்டேஷனில் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, எல்லா பொண்ணுங்களும் இவ்வளோ தான் இருக்குது. இவங்களுக்கு துணி வாங்கலான்னு சரவணா ஸ்டோர்ஸ் கூப்பிட்டு போனால் கேர்ள்ஸ் செக்ஷனில் ட்ரெஸ்ஸு கிடைக்காது, கிட்ஸ் செக்ஷனுக்கு போனோம். ஏன் அப்படின்னா மேல் நியூட்ரிஷன், சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லாமல் தான் படிச்சிருக்காங்க இந்த குழந்தைங்கள்லாம். தமிழறிவு மணியன் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனாரு, மனுஷங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் சிரிக்க தெரியும், சிந்திக்க தெரியும்னு. இந்த வருஷம் நான் பார்த்தேன் சார், சிரிக்க முடியாத மனுஷனை நான் பார்த்தேன். என் ஃபவுண்டேஷனில் படிக்கிறான், சிரிக்க முடியாத முதல் மனிதனை நான் பார்த்தேன். 196 மார்க் கட் ஆஃப் வச்சிருக்கான் இன்ஜினியரிங்க்கு, 196. அவனோட கம்யூனிட்டிக்கு அவன் எந்த காலேஜில் கேட்டாலும் ஃப்ரீ சீட் கிடைக்கும். எங்கள் ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ணியிருந்தான். அவனை மே 27ஆம் தேதி இன்டர்வியூக்கு கூப்பிட்றோம், வாப்பா இன்டர்வியூக்கு வா, உனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ எடுத்துக்கோன்னு. இன்டர்வியூக்கு வரல. நான் நினச்சேன் ஏதோ ஃபேக் ரெக்வெஸ்ட் போல. அப்போ அங்கேருந்து வாலண்டியர் கிட்ட சொன்னேன், அவரும் போய் சொன்னார். ஜூன் 4ஆம் தேதி அவனை திருப்பி வர சொன்னோம், அன்றைக்கும் வரல, இன்டர்வியூக்கு வரல. ஜூன் 10ஆம் தேதி எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி, அண்ணே இப்போ சென்னைக்கு வந்தால் எனக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னா. எனக்கு ரொம்ப கடுப்பு, 2 வாரம் அவனை கூப்பிட்டு வரலேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கடினமாக பேசிட்டேன் அவங்ககிட்ட. ஏன்டா தம்பி, உனக்கு நான் ஃபாலோ பண்ணணுமா திருப்பி, நீ ஏன்டா 2 வாரம் வரவே இல்லை அப்படின்னு. இன்னசென்ட்டாக அந்த சைடு பதில் சொல்கிறான், அண்ணே எங்கள் ஊர்லேருந்து சென்னை ரொம்ப தூரமாமே, 774 ரூபா ஆகுன்றாங்க அண்ணே போயிட்டு வர்றதுக்கு, 774 ருபீஸ் ஆகுமாமே டூ அண்ட் ஃப்ரோ காஸ்ட். என்கிட்ட அவ்வளோ பைசா இல்லையே, அதனால் இத்தனை நாள் வேலை செஞ்சேன், இப்போ தான் என்கிட்ட 820 ரூபா இருக்குது, இப்போ வந்தால் சீட்டு கொடுப்பீங்களாண்ணே அப்படின்னா. இவனுக்கிட்டலாம் என்ன பதில் சொல்கிறது? நான் சொன்னேன், சரிடா பரவாயில்ல, நீ கிளம்பி வா, உனக்கு என்ன சீட்டு வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். ஃபோன் பண்ணேனேப்பா, ஃபோனை ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற, ஃபோனை ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா. அண்ணே ஃபோனில் சார்ஜ் இல்லைண்ணே, அம்மா இன்றைக்கி தான் 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க, இனிமேல் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நான் எடுக்கிறேன். அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறான், எனக்கு ஃபோன் பண்ணால் காலையில் 6 மணிக்கு முன்னாடி பண்ணுங்க, இல்லைனா 6 மணிக்கு அப்புறம் பண்ணுங்கண்ணேண்ணா. ஏன்டாண்ணே, நடுவில் ஆடு மேய்க்க போயிடுவேண்ணேண்ணா. இப்போ தானடா சம்மர் வெக்கேஷன். இல்லைண்ணே, ஸ்கூல் படிக்கும் போது நான் ஆடு மேய்ப்பேன், ஆடு மேய்ச்சிட்டு தான் படித்தானா. வாங்கின மார்க்கு 196. நம்ம வீட்டிலலாம் நம்ம பையன் 50 மார்க் வாங்கினாலே என்ன கொண்டாடுறோம், உனக்கு சாக்லேட் வேணுமா, கார் வேணுமா, ஹெலிகாப்டர் வேணுமா அப்படின்னு. ஆடு மேய்ச்சிட்டு 196 மார்க் வாங்கியிருக்கான். வந்தான் எனக்கு முன்னாடி எங்கள் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸில் உட்காந்துருந்தான். உனக்கு என்ன கோர்ஸ் வேணும்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஏன்னா 200 out of 200 வாங்கியிருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸில். சரிடா இந்த கோர்ஸ், நீ கேட்ட கோர்ஸ் கொடுக்குறேன். சிரிக்க மாட்டேன் நான், ரொம்ப ரிஜிடாக இருந்தான் அந்த பையன். அப்போ அவங்ககிட்ட நான் விளையாட்டாக தான் கேட்டேன், நீ எனக்காக ஒரே ஒரு முறை சிரி, நீ சிரிச்சா உனக்கு நான் சீட் கொடுக்குறேன் அப்படின்னு. அவன் நான் விளையாட்டை நினச்சி சும்மா அப்படியே சைலண்ட்டாக இருந்தான். நான் சொன்னேன், சிரிடா, நீ சிரிச்சா உனக்கு சீட் கொடுக்குறேன்னா. ட்ரை பண்ணுறான் சிரிக்கிறதுக்கு, ஆனால் சிரிக்க முடியல.
அப்படி இப்படிலாம் ஏதோ பண்ணுறான், சிரிக்க முடியல. நான் விடலை, நீ சிரிச்சாதான் உனக்கு சீட்டு கொடுப்பேன். திடீர்னு அவன் பக்கத்தில் இருந்த வாலண்டியர் என் கையை பிடிச்சி அமுக்கினான். இங்கிலீஷில் சொன்னான், சார், he does not know how to smile. He has only seen struggles in his life. வாழ்க்கையில் வெறும் கஷ்டத்தை மட்டும்தான் சார் பார்த்துருக்கான், அவனுக்கு உண்மையாகவே சிரிக்க தெரியாது. நான் அவன் சிரித்து பார்த்தது இல்லைன்னா. இதுதான் நிஜமான இந்தியா. This is what the real world is outside. And we are all privileged. சத்தியமாக சொல்கிறேன், நம்மளாம் பயங்கர luxurious. And if you are a Rotarian, you are truly, truly blessed. God has blessed you with everything. And எனக்கு என்னன்னா, இது மாதிரி பார்க்கும்போது we have to make a difference to these people. இப்போ இந்த பையன் படிக்கிறான் எங்ககிட்ட. ஏங்க சார் சொன்னாரே கல்யாணம்னு, திண்டுக்கல்ல ஒரு தமிழ் ஆசிரியர், ரூரல் வில்லேஜில், திண்டுக்கல்லேருந்து 27 கிலோமீட்டர் ஒரு குக்கிராமத்தில் ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து கூப்பிட்றாங்க அந்த தமிழ் ஆசிரியர். ஆசிரியரையும் மறந்து அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் தான், சார் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன் சார், எப்படியாவது இந்த 3 பொண்ணுங்களை படிக்க வைங்க சார். அவங்க ஸ்கூலில் நாங்கள் சொன்ன அட்மிஷன் முடிச்சிட்டோம் மேடம், எங்களுக்கு சீட் இல்லை. அவங்க மறக்கவே மாட்டேன், எங்கள் அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர், சார் உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், இந்த பொண்ணுங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜுக்கு போகிறோம், 17 வயசு 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வீட்டில். அவங்க அப்பா அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறோம், சார் நீங்கள் 5 பைசா செலவு பண்ண வேணாம் சார், நாங்களே படிக்க வைக்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறது கூட நாங்களே பைசா கொடுத்து அனுப்புகிறோம், 4 வருஷம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 4 வருஷம் அவங்க படிக்கட்டும். இந்த பொண்ணுங்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், 4 வருஷம் நீ படித்த பிறகு உடனே கல்யாணம் பண்ணிக்காத, நல்ல வேலைக்கு போகணும், எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கோம். சரி, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க. திருச்சியில் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, MIM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும், அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளையோட வயசு 48, இந்த பொண்ணோட வயசு 17, பார்த்த மாப்பிள்ளையோட வயசு 48. இப்போ அந்த பொண்ணை மட்டும் நான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், நீ ஏன் ஒத்துக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு? உன் வயசு என்ன, அவரோட வயசு என்ன, 48 வயசுன்றாங்க, நீ ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ரோசிக்கவே இல்லை, அண்ணே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவர் காலேஜ் அனுப்புறேன்னாரு. ஜஸ்ட் இமேஜின் டு வாட் எக்ஸ்டென்ட் பீப்புள் கோ ஃபார் த சேக் ஆஃப் எஜுகேஷன். ஒரு படிப்பு, ஒரு டிகிரி வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க. அப்போ இதெல்லாம் தானே நம்ம சொல்லி வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. Rotarians, and my only request is, you're all great role models, but ask a very simple question, am I a good role model to my own kid? Because கடவுள் படைச்சதுலேயே மிக சிறந்த ஃபோட்டோகாப்பியர் மிஷின், ஜெராக்ஸ் மிஷின் யாருன்னா நம்ம குழந்தைங்க தான். They don't listen to advice, they see what you do. எந்த அளவுக்கு நீங்கள் ரோட்டரி கான்ஃபரன்ஸ்க்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்களோ அதே மாதிரி உங்கள் கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. Let them see what this real life is. அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க ரோட்டரியில் பார்த்தா அதை பார்த்து தான் குழந்தை கற்றுக்கும். லாஸ்ட் 2 ஸ்டோரி. my entire talk is all about stories. என்னோட லைஃப்ல உண்மையான ட்ரூ ஹீரோ இஸ் மை சன். ஐ ஜஸ்ட் லவ் லுக்கிங் அட் திஸ் guy and the way he asks questions. பயங்கரமான பாயிண்ட் blank questions கேட்பான், அப்படியே சில டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கள் மாற்றம் ஃபவுண்டேஷனில் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேட்டிங் பீப்புள் we also build ஸ்கூல் லைப்ரரிஸ். இந்த ஸ்கூல் லைப்ரரிக்கான ப்ராஜெக்ட் எங்கேருந்து வந்தது, ஐடியா வந்ததுன்னா என் சன் கிட்ட தான் வந்தது. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு நாள் சம்மர் வெக்கேஷன், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மெய்டுக்கு 2 பசங்க, அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு போகிறேன்னு சொன்னாங்க. என் பையன்கிட்ட சொன்னேன், உன்னோட டாய்ஸ் எதாவது எடுத்து கொடுறா, அவங்க ஊருக்கு போகிறாங்கன்னா. உங்கள் வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், பே பிளேட்னு ஒன்று வச்சுருப்பானுங்க உங்கள் பசங்கள்லாம். ஓகே, நம்ம காலத்தில் பம்பரம் விட்டு விளையாடுறது பிளாஸ்டிக்கில் இருக்கும், ஒன்று 500 ரூபா, அதில் ஒரு 50 மாடல் இருக்குது. அதை மட்டும் வாங்கி வச்சா உங்கள் சொத்தை அழிச்சிருவானுங்க. என் பையன் அது மாதிரி ஒரு 30-40 வச்சுருக்கான் பே பிளேட். அவன் எடுத்துகிட்டு வந்தது 2 பே பிளேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான், இருக்கிறதுலே பழசான 2 கொண்டு வந்து கொடுத்தான் என்னோட மெய்டோட சன்னுக்கு. ஸோ நான் அப்போ பார்த்துட்டு அவங்க போன பிறகு கேட்டேன், ரோஹன், யூ குட் ஹவ் கிவன் சம்திங் பெட்டர் அப்படின்னு அவங்ககிட்ட. அவன் சொன்னான், அப்பா ராகுலுக்கு அது யூஸ் பண்ண தெரியாது, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் நான் அப்புறம் நல்லதாக கொடுக்குறேன்னு அவனோட லாஜிக் சொன்னான். சரி விட்டுட்டேன். இது நடந்தது April of 2015. ஆகஸ்ட் மாதம் நான் எங்கள் வீட்டில் ஒரு புது ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கினேன். பழைய ஃப்ரிட்ஜை என்னோட மெய்டு எடுத்துக்கிறேன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மீன்பாடி வண்டியில் போட்டு ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ என் மெய்டு என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி தரீங்களா, ஸ்டெபிளைசர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தரீங்களான்னு. சரி நான் பண்ணி தரேன்னு. அவங்க வீட்டுக்கு போகும்போது என் சன் சொன்னால், நானும் வரேன் அப்படின்னா. சரி வான்னு காரில் கூட்டிகிட்டு நானும் என் ஒய்ஃப் என் சன் காரில் போகிறோம். ECR மெயின் ரோட்லேருந்து கார் ஒரு மண் ரோடுக்கு இறங்குது. அது வரைக்கும் பயங்கர ஜாலியாக பேசிட்டு வந்தார் எங்கால். திடீர்னு அந்த மண் ரோடுக்குள்ளே இறங்கினோடனே சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா இப்போ சுற்றி இருக்கிறது வெறும் ஹட்ஸ் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னு வெறும் தவளை சவுண்டு, சுற்றி தண்ணி பயங்கரமாக இருக்குது, தண்ணி தவளை சவுண்டு மட்டும். தூரத்தில் ஒரு குடிசை வீட்டில் லைட் எரியுது. அதுதான் எங்கள் மெய்டோட வீடு.
கார் அங்கே போய் நின்னோடனே எங்கால் சுப்புன்னு இருக்காரு, பயங்கர சைலண்ட்டு. வீட்டுக்குள்ளே போயினோடனே லலிதா அவங்க வந்து எனக்கு டீ காஃபிலாம் கொடுக்குறாங்க. எங்கால் இப்படி கை கட்டிட்டு சுற்றி சுற்றி வீடை பார்க்குறான். வீட்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் கிடையாது. நான் அவனே பார்க்குறேன், என்ன அப்சர்வ் பண்ணுறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்போது அவன் எங்கள் வீட்டில் இருக்கும் போது அந்த பையனை விளையாட கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். வா வெளில போய் விளையாடலாம்னு கூப்பிடுவான். அந்த பையன் வரமாட்டான், டிவியே பார்த்துட்டு இருப்பான். என்கிட்ட எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், ராகுல் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான்ப்பா, விளையாடவே வரமாட்டான் அப்படின்னு. இன்னைக்கு தான் தலைவருக்கு புரியுது, அவங்க வீட்டில் டிவி இல்லை. இருக்கிற ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இஸ் செகண்ட் ஹேண்ட் ஃப்ரிட்ஜ் தட் வி கேவ். அப்படியே உட்காந்துட்டு இருந்தவன் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி காரில் வந்தோடனே பயங்கர சைலண்ட்டாக வந்தான். மெயின் ரோடு வந்தோடனே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டது, அப்பா ஐ எம் சாரி அப்படின்னா. நான் சொன்னேன், எதுக்குடா சாரி சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் ராகுலுக்கு என்னோட எல்லா கிஃப்ட்ஸையும் கொடுத்துட்றேன், என்னோட எல்லா டாய்ஸையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா. நான் சொன்னேன், எதுக்கு அதை சொல்கிறேன் இப்போ அப்படின்னு. இல்லைப்பா, டிட் யூ சி அவங்க வீட்டில் டிவியே இல்லை, அதனால தான் நம்ம வீட்டில் வந்து டிவியே பார்த்துட்டு இருக்கான் போல. நான் எல்லா டாய்ஸையும் கொடுத்துட்றேன் இப்போ அப்படின்னா. அண்ட் ஹீ இஸ் ரிலேட்டிங் டு த ஏப்ரல் இன்சிடென்ட் விச் ஹேப்பன். அப்போ தென் ஐ ஆஸ்க்ட் ஹிம், எல்லா டாய்ஸையும் கொடுத்துருவியா அப்படின்னு. இல்லை உனக்கு ரொம்ப பிடிச்சது கொடுத்துருவியா, பிடிச்சது கொடுத்துருவேன். அவனுக்கு வந்து ஹீ இஸ் அ கிரிக்கெட் பிளேயர். அவனுக்கு நான் முதல்ல வாங்கி கொடுத்த ஒரு பேட் ஒன்று இருக்கு. அந்த பேட்டை யாரையும் தொட விட மாட்டான், ஏன்னா அதில் தோனி அண்ட் அஸ்வின் ஹவ் சைன் தட் பேட். இன்னைக்கு அந்த பேட் சைஸ் சின்னதாகிடுச்சு, ஆனால் அந்த பேட்டை கொடுக்க மாட்டான் யாருக்கும். நான் அந்த பேட்டை கொடுப்பியான்னு கேட்டேன். கண்டிப்பாக கொடுப்பேன்னா. ஐ செட் சூப்பர்ரா அப்படின்னு. தட் இஸ் த மூமெண்ட் தட் எனி ஃபாதர் வுட் வாண்ட் டு நோ see in his son. அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொன்னான், அப்பா நான் எல்லா டாய்ஸும் கொடுக்குற மாதிரி why can't you come and do this in my school? Why can't you ask all my friends to give their toys so that we can go and give it to these children? அதை வச்சு தான் நாங்கள் சாண்டா கிட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். சாண்டா கிட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட். ஒரு கவர்மெண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்கூலுக்கு போகிறோம். அங்கே இருக்க குழந்தைங்கள்கிட்ட ஒரு சிட்டு எழுதி கேட்போம், கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஒரு லெட்டர் எழுது, உனக்கு என்ன கிஃப்ட் வேணுன்றதை லெட்டர் எழுது அப்படின்னு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, சுஜித் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராஜெக்டாக இருக்கும், இந்த குழந்தை வந்து திடீர்னு சைக்கிள் வேணும், ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் வேணும், 2000-3000 ரூபாய்க்கு ஏதாவது கேட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், எழுதுறது என்னன்னு பார்ப்போமே ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு எழுத சொன்னோம். எழுதிட்டு கெஃபே காஃபி டேயில் உட்காந்து ஒரு 38 சிட்டு கலெக்ட் பண்ணோம். அந்த சிட்டில் என்னெல்லாம் எழுதிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு படித்து, என் ஃப்ரெண்டு யார் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு சைக்கிள்னு சொன்னாரோ அவர் தான் முதல் சிட்டு எடுத்து படித்தார். மீரா 4th ஸ்டாண்டர்ட் B இதான் எழுதியிருந்தா. டியர் கிறிஸ்மஸ் தாத்தா, தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஒரு சைஸ் 4 அவாய் ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க, ஸ்கூலுக்கு போகும்போது கால் சுடுது, கொப்பளமாக வருது. இதான் அவள் கேட்ட கிஃப்ட்டு, கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு. இன்னொரு பொண்ணு எழுதியிருக்கா, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, முடிஞ்சால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரீ. எதுவுமே 200 ரூபா தாண்டாத ஒரு கிஃப்ட்டு. அப்போது இதான் நிதர்சனமான உண்மையாக இருந்தது. அப்போ என் பையன் சொன்ன ஐடியாவே இதையும் கிளப் பண்ணோம். வை கான்ட் இப்போது ஒரு 40 கிஃப்ட் நம்மளால் வாங்க முடியாதா? கண்டிப்பாக வாங்க முடியும், ஒரு செக்கில் வாங்கிடலாம். பட் we said, look, we will match 2 schools. ஸோ 40 சிட்டு ஒரு கிளாஸ்லேருந்து, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஒரு சிட்டு வாங்கினோன்னா அந்த 40 சிட்டையும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போனோம். அங்கே இருக்க பசங்களை we asked them to pick one chit to each other and say, you will go and procure this gift after speaking to your mom and dad, provided they are okay. ஸோ ஏதோ ஒரு குழந்தை, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு குழந்தை எழுதியிருக்குது, எனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் வேணும் அப்படின்னா அதை வேற ஒரு குழந்தை வாங்கிட்டு வரும். And we just did like a group exchange program, Rotary Youth Exchange program மாதிரி we ensured that they change gifts. And we told the government school kids, நீங்கள் வெறும் gift மட்டும் வாங்க போகிறது கிடையாது, gift வாங்கும்போது நீ ரிட்டர்ன் gift கொடுக்கணும். அப்போ அதுக்கு we taught them how to make terracotta jewelry, book planners எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தோம். So it was like an exchange program. பியூட்டிஃபுல்லாக நடந்தது அந்த ப்ராஜெக்ட். அப்போ ஒரு சின்ன ரூம் அந்த ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் இருக்க அந்த சின்ன ரூமை பார்த்துட்டு ஒரு குழந்தை வந்து, ஒரு பையன் வந்து அந்த பிரின்சிபல் கிட்ட கேட்குறான், வாட் இஸ் இஸ் ரூம் அப்படின்னு. அந்த பிரின்சிபல், கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்சிபல் சொல்கிறாங்க, இது லைப்ரரியாக வைக்கலான்னு ஒரு ஐடியா, பட் லைப்ரரிலாம் கட்ட முடியல அப்படின்னு. அது அவன் வந்து என் பையனோட கிளாஸ்மேட்ஸ் அவன் எல்லாம் ஓடி வந்து, அங்கிள் why can't we help them set the library அப்படின்னா. When kids ask questions, encourage them. They ask you some brilliant questions. நான் சொன்னேன், லைப்ரரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னா. கண்டிப்பாக பண்ணுறலாம் அங்கிள் அப்படின்னு. ஸோ the idea was this, we gave them an enterprise challenge. உன்னால் எவ்வளோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும்னு பாரு. இது என்னது, 5ஆம் கிளாஸ் பசங்க, 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உன்னால் எவ்வளோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியும்னு பாரு, நீ எவ்வளோ ரைஸ் பண்ணுறியோ அங்கிள் வில் மேட்ச் தட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. ஸ்கூல் சயின்ஸ் எக்ஸிபிஷன், எவ்ரி கிளாஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு புட் சயின்ஸ் எக்ஸிபிட்ஸ். கிளாஸ் ஸ்டாண்டர்ட் 5 மட்டும் என்ன பண்ணுறாங்க, தே கோ ஆன் டு கோ டு த மீட் த பிரின்சிபல் அண்ட் டெல் தெம், நாங்கள் மட்டும் ஒரு ஸ்டால் போடுறோம், ஃபுட் ஸ்டால் போடுறோன்னு. ஃபுட் ஸ்டாலில் தே ஜென்ரேட்டட் 1.25 lakhs. 1.25 lakhs. And we gave them, and the first school library was set. So if you don't mind, just 2 minutes, and that's the last 2 minutes with which we will close. Yeah. So my only request is to keep your ears and eyes open
And the last part with which I will close, this is nothing less than a miracle which happened to me. I just want you to have a close look at the pictures. Is this a very common sight? இதை ரெகுலரா பார்த்திருக்கீங்களா? இது மாதிரியான ஒரு பிக்சர் visually challenged ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாப்ல பார்த்திருக்கீங்களா? What is unusual about this picture? Do you see a small kid sitting there and studying? This was right outside Madras Christian College in Tambaram. The lady's name is Suguna. Please don't think she is begging, she is selling candies. கீழ இருக்க மூட்டை ஃபுல்லா கடலை பர்பி முட்டாய் ஒரே இடத்துல நின்று வித்துட்டு இருக்காங்க. அது கீழே உட்கார்ந்துருக்கிறது அவங்க டாக்டர் சுப்ரியா. இந்த போட்டோவை எடுத்தது எங்க ஆஃபீஸில் இருக்க ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப். அவர் தான் இந்த ஃபோட்டோ எடுத்தார். எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாரு. எனக்கு வந்து சுகுணா தெரியல, கீழே இருக்க அந்த குழந்தை தான் தெரிஞ்சது. அடுத்த நாள் அவங்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தேன். And only when they came back to my office, I realized husband, wife ரெண்டு பேருக்கும் பார்வை கிடையாது. விஜய் wants to be a collector. சுப்ரியா wants to be a doctor. அன்னைக்கு வரைக்கும் சுப்ரியா டாக்டரே பார்த்தது கிடையாது. எங்கள் ஆஃபீஸில் தான் முதல் தடவை டாக்டரை பார்க்குறா. 6 மாதம் குழந்தையா இருந்ததுலேருந்து அவங்க அம்மாவோட மடியிலே அங்கேயே கிடப்பா, கால் கீழே இருப்பா. அவங்க அம்மா கடலை மிட்டாய் விற்பாங்க. அப்போ சுகுணா என்கிட்ட சொல்கிறாங்க, நான் வேற வழி இல்லாமல் இந்த வேலைக்கு வரல சார், நான் ஒரு டபுள் கிராஜுவேட், பிஏ பிஎட் படிச்சிருக்காங்க. பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு இருந்தாங்க. வேற வேலையே கிடைக்காதனால கடலை மிட்டாய் வித்துட்டு இருக்கேன். இதில் வர சம்பாத்தியத்தில் தான் மை கிட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும்? See, the power of intent is very very important. Resources will follow. இவங்களுக்கு எனக்கு அன்னைக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. We have to get her a job. பைசா கொடுக்கறதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. I gave her some money. I remember about 10,500 rupees or something like that. I gave her that money and said, இந்த பைசா காலி ஆகிறதுக்குள்ள உனக்கு நான் எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்றேன். பட் அது வரைக்கும் ப்ளீஸ் டோன்ட் கோ பேக் டு த ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்கள பற்றி நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு எழுதினேன், ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட். அண்ட் ஷி ஆல்சோ கெப்ட் த ப்ராமிஸ். எனக்கு நல்லா தெரியும் பைசா காலி ஆச்சுன்னா ஷி வில் ஹேவ் டு கம் பேக் டு த ரோட்ஸ். அந்த ஃபேஸ்புக் பதிவு ரொம்ப வைரலாக போச்சு. நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, சில பேர் பைசா கொடுத்தாங்க எல்லாமே. சில பேர் சொன்னாங்க, இவங்களை ஏன் ஒரு பொட்டி கடை வச்சு கொடுக்கக்கூடாது, பட் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்காங்களே ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாமே. அகெயின் ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். சென்னையில் மஹேந்திரா வேர்ல்ட் ஸ்கூல்னு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பள்ளி இருக்கு, வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல். அதோட பிரின்சிபல் இஸ் இன் ஆர் ஃபவுண்டேஷன் அட்வைசர். ஸோ ஐ ஸ்போக் டு ஹர் அண்ட் ஐ செட், சி இவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன்றாங்க. ஐ நோ யூ கேனாட் டேக் ஹர் இன் யுவர் ஸ்கூல் பிகாஸ் யுவர் ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி ஹை. நீங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணி எனக்கு சொல்கிறீங்களா, வில் ஷி பி ஃபிட் டு பி எ டீச்சர்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போனேன். த இன்டர்வியூ ஹேப்பன் ஃபார் 1 hour. அண்ட் கேட்குற ஒரு கேள்விக்கும் சுகுணா பதில் அப்படி வருது, பளிச்சுன்னு வருது. ஒரு கேள்வி கேட்டப்போ நான் நினச்சேன் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சேன். அவங்க இந்த பிரின்சிபல் கேட்டாங்க, சுகுணா உங்களை தமிழ் டீச்சராக நான் இந்த ஸ்கூலில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், கிளாஸில் மட்டும்தான் நீங்கள் தமிழில் பேச முடியும், வெளியிலலாம் இங்கிலீஷ் தான் பேசணும், அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னாங்க. சுகுணா யோசிக்கவே இல்லை, ஒரே நிமிஷத்தில் பதில் சொன்னாங்க, மேடம் இங்கிலீஷ் ஒன்றும் தமிழ் மாதிரி கஷ்டம் கிடையாது மேடம், ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். தமிழ் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் தமிழில் பிஏ பிஎட் படிச்சிருக்கேன். அண்ட் என்னோட மதர் டங் சௌராஷ்டிராலேருந்து நான் தமிழ் கற்றுக்கிட்டேன்னா இங்கிலீஷ் நான் 6 மாதம் டைம் கொடுங்க, நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னாங்க. பிரின்சிபல் ஷோட தம்ஸ் அப் டு மீ. ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஷி மென்ட். ஷி வெண்ட் அவுட் அண்ட் ஷி கேம் பேக் வித் an offer letter for Suguna to join Mahindra World School for a salary of 20,700 rupees. April 2016, Suguna was in the streets selling candies, peanut candies. May 2016, she got an offer letter. And June 1st of 2016, she joined Mahindra World School. This is the first day in school for Suguna. Tamil teacher Suguna, first day at school. And can you see the uniform for those 2 kids? We also ensured both the kids join Mahindra World School from the Chennai Corporation School. All of them go to the same school today. நிறைய மீடியா எழுதுனாங்க about Suguna, Hindu. She has been written about by 27 newspapers. And it all didn't stop there. May 2016, she finishes her MA. And in 2017, Suguna goes on to win the Ability Foundation Awards. It's like the Oscars for differently abled. 186 nominations across 22 states. Suguna won a cash prize of 1 lakh from Kevin Care. That's the Ability Foundation Awards. Suguna is currently pursuing her PhD. I've taken 2 promises from her. That one, she will be Dr. Suguna very soon. I'm also training her to be a motivational speaker. So the next Rotary conference that you do, please do invite Suguna. She is a rock star. She will come and blow you up, right? So that is Dr. Marizina Johnson, and she gave her an offer that when she finishes her PhD, Suguna will join
as a head of the Department of Tamil Literature in Satyabama University in Chennai. Look at the article now, what Hindu wrote. A trailblazer for women disabled. Visually impaired teacher who once sold candy at the railway station is now a motivational speaker. And this was the best moment in entire Suguna story. Look who tweeted about her. Yaar tweet panan paranga. Anand Mahendra, chairman and CEO of Mahendra Group. And he goes on to say that when I list things that make me to come work every day, it is stories like these which are the greatest motivators. சுகுணா கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, யார் எங்கள் ஸ்கூல் ஓனரா சார் அப்படின்னாங்க. அவ்வளோதான், ஆனந்த் மஹேந்திரனா உங்களுக்கு அவ்வளோதான் தெரியுது. This was Suguna's first public speech in Infosys. And the last slide with which we will close, my dear friends. Last year, around the same time, I always write what has been the most defining moment of my life for that particular year. இந்த ரெண்டு பிக்சரும் எடுத்தது ஒரு வருஷ கேப்ல. April 2016 and this was April 2017. April 2016 where she was. This is April 2017 when an IIT graduate in Infosys comes and takes an autograph from Suguna. Life comes a full circle, my dear friends. If and only if we can spend 2 minutes of our time, trust me, we can make a huge difference. Thank you so very much for this wonderful opportunity.